சென்னை குரோம்பேட்டையில் தனியார் கல்லூரிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் ஆய்வு செய்த நிலையில் புரளி என தெரிய வந்ததை தொடர்ந்து கல்லூரி வழக்கம் போல் செயல்பட்டு வருகிறது. சென்னையில் உள்ள கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகம், விமான நிலையம் ஆகியவற்றிற்கு தொடர்ந்து இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் நபர்கள் குரோம்பேட்டையில் தனியார் கல்வி ஒன்றிற்கும் மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்துள்ளனர். கல்லூரியின் இமெயில் முகவரிக்கு வந்த மெயிலில் கல்லூரியில் குண்டு வெடிக்கப் போவதாகவும் மாணவர்களை கல்லூரியிலிருந்து வெளியேற்றும்படியும் குறிப்பிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்ததை அடுத்து கல்லூரி வழக்கம் போல் செயல்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த வீரப்பம்பாளையம் பகுதியில் 15 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மத்திய அரசின் கெயில் நிறுவனத்தின் சார்பாக கேஸ் லைன் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கடந்த 15 நாட்களுக்கு முன்பு அப்பகுதிக்கு செல்லக்கூடிய அனைத்து குடிநீர் பைப்புகளும் சேதமடைந்துள்ளது. இதனால் கடந்த 15 நாட்களாக வீரப்பம்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிக்கு குடிநீர் செல்லாமல் தவித்து வந்த பொதுமக்கள் இது தொடர்பாக எடப்பாடி நகராட்சி நிர்வாகம் மற்றும் கெயில் நிறுவனத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் குடிநீர் பைப்லைனை சீர் செய்யும் பணி நடைபெறவில்லை என குற்றம் சாட்டி அப்பகுதி பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் எடப்பாடியிலிருந்து சங்ககிரி செல்லும் பிரதான சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இத்தகவல் அறிந்த எடப்பாடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் குடிநீர் பைப்புகள் சீர் செய்து குடிநீர் வழங்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். ராசிபுரம் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் சார்பாக கூட்டுறவு காய்கனி அங்காடி திறப்பு விழா நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில் அருகில் ராசிபுரம் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்க லிமிடெட் சார்பாக கூட்டுறவு காய்கனி அங்காடி திறக்கப்பட்டது. இதனை கூட்டுறவு சங்க மண்டல இணைப்பதிவாளர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இந்த கூட்டுறவு காய்கனி அங்காடியில் விவசாயிகளிடம் நேரடியாக காய்கறிகள் கொள்முதல் செய்து அப்பகுதி மக்களுக்கு மலிவு விலையில் காய்கறிகள் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அந்த பகுதி மக்கள் காய்கறிகளை குறைந்த விலையில் வாங்கி மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் 15ஆம் தேதி திருவோணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஓணம் பண்டிகை களை கட்ட தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படும் பாரம்பரிய சிறப்புமிக்க திருவிழா ஓணம். ஓணம் பண்டிகை கேரளாவின் அறுவடை திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் கேரளாவின் அருகாமையில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையாள மொழி பேசும் மக்கள் அதிகம் உள்ளதால் ஆண்டுதோறும் குமரி மாவட்ட மக்களும் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் வரும் செப்டம்பர் 15இல் திருவோணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் 300க்கும் மேற்பட்ட மூலிகை தாவரங்களின் மருத்துவ பயன்பாடு குறித்து ஆய்வு நடைபெற்று வருவதாக துணைவேந்தர் ஜெகநாதன் தெரிவித்துள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய மூலிகை தாவர மையம் சார்பில் மூலிகை தாவர பயன்பாட்டில் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற தலைப்பில் 2 நாள் தேசிய கருத்தரங்கம் இன்று தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் மூலிகை தாவர ஆராய்ச்சி குறித்து புத்தகத்தினை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், சேலம் மற்றும் சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் விளையும் 300க்கும் மேற்பட்ட மூலிகை தாவரங்களின் மருத்துவ பயன்பாடு குறித்து மத்திய அரசு நிதியுதவியுடன் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி நடைபெற்று வருவதாக கூறினார். உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா தேவாரம் பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், பள்ளி மாணவ மாணவிகளிடையே கல்வி பெறுவதன் அவசியத்தையும்
எவ்வாறு நுணுக்கமாக கல்வியை கற்க வேண்டும் என்ற வழிமுறைகளையும் எடுத்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேவாரம் திமுக பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் இலுப்பையூரணி பகுதியில் வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இலுப்பையூரணி வருவாய் கிராமத்தில் உள்ள மரவர் காலனி, தாமஸ் நகர் பகுதிகளில் மேய்ச்சல் இல்லத்தில் சுமார் 450க்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்கள் 40 வருடங்களாக வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் முறையாக வீட்டு தீர்வை செலுத்தி மின் இணைப்பு பெற்றுள்ளனர். ஆனால் இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா இதுவரையிலும் வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் அனைவருக்கும் முறையாக நிலங்களை அளவீடு செய்து வீட்டுமனை பட்டா வழங்கி கிராம கணக்கில் உடனே பதிவேற்று செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளர் மாரியப்பன் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பயிற்சி கோட்டாட்சியர் சத்யா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முறையாக சிகிச்சை மேற்கொள்ளப்படவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த பிச்சம்மாள் என்ற பெண்மணி வயிற்றில் கட்டி பிரச்சினை காரணமாக திருப்பூர் அரசு மருத்துவமனையில் கடந்த 17ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். முதல் கட்டமாக அவரது கர்ப்பப்பையில் இருந்த கட்டியை எடுத்து ஆய்வுக்காக அனுப்பிய மருத்துவர்கள் பின்னர் பெரிய கட்டி ஒன்றையும் எடுத்துள்ளனர். இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தையல் போடப்பட்டு தொடர் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் தையலை பிரித்தபோது முறையாக தையல் போடாததால் அறுவை சிகிச்சை செய்த இடம் ஒட்டாமல் இருந்துள்ளது. இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு பிச்சம்மாள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். மருத்துவர்களின் அலட்சியம் காரணமாக பிச்சம்மாளுக்கு இவ்வாறு பாதிப்பு ஏற்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாதனூர் அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காலபைரவர் ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அடுத்த குருவராஜபாளையம் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காலபைரவர் ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கோபுர கலசத்திற்கு கலச நீர் கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கலச நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் கலச நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு மூலவர் கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் அதிமுக வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், மாதனூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜோதிராமலிங்க ராஜா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் திறப்பு விழா சலுகையாக தள்ளுபடி விலையில் பிரியாணி வழங்கப்பட்டதால் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் குவிந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சேலம் சாலையில் தனியார் உணவகம் சார்பில் இன்று பிரியாணி கடை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திறப்பு விழா சலுகையாக 50 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி, முட்டை, சில்லி சிக்கன் ஆகியவை வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து தள்ளுபடி விலையில் பிரியாணி பொட்டலங்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வெயில் கொளுத்திய நிலையிலும் அதை பொருட்படுத்தாத பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு தள்ளுபடி விலையில் பிரியாணியை வாங்கி சென்றனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தரைக்கடை தள்ளுவண்டி வியாபாரிகள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட தரைக்கடை தள்ளுவண்டி மற்றும் காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாநகராட்சி அலுவலகம் முன்பு தரைக்கடை வியாபாரிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகளை கடை நடத்தும் இடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்துவதை கைவிட வேண்டும், அனைத்து வியாபாரிகளுக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.